Good morning, brothers, sisters, and friends. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. அருள் கேட்ட மாதிரி 3 கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸ்லைட்ஸ் வரதுக்குள்ள are you all fired up? நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீர்களா? Ready to listen to God's word? நீங்கள் தேவ செய்தியை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? Amen. ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்கிறாரு. டெக்னாலஜினாலே பிரச்சனை தான். 2 ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன் மெசேஜ் நடுவில். ஓகே, ஸோ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை தலைவர்கள் கொடுத்ததுக்கும் கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கும். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு ஷேர் something that I learned for my life. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட அநேக விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். Okay, without further delay, okay, so I think the slides have come up. நாம் இன்னும் தாமதமாக எடுக்காமல் சில இந்த இருக்கின்ற ஸ்லைட்ஸ் வருகின்றது. Okay, so title of my message today is Word in, World Out. என்னுடைய தலைப்பு என்னவா இருக்குது என்றால், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்களாய் வருகிற பொழுது அந்த வார்த்தையானது வெளியே போய் அநேக கிரிகளை செய்ய போகின்றது. வார்த்தை உள்ளே, உலகம் வெளியே. ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ we all know, right, the classic example for this, what is that, the challenge of word and world is Israelites. இந்த காரியங்களை அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்திற்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இஸ்ரவேலர்களை தான் நான் பார்க்க போகின்றோம். And this problem is as old as Adam and Eve. இந்த பிரச்சனையானது ஆதாம் ஏவாள் அங்கிருந்து தொடங்குகின்ற ஒரு காரியமாய் பார்க்கின்றோம். And when there were only 2 people on the planet Earth, the world already started, in their life. இந்த உலகத்திலேயே இந்த 2 பேர் தான் இருந்தாருங்க, ஆதாம் ஏவாள். அந்த இடத்துல இருந்தே இந்த பிரச்சனை தொடங்கின்றது எப்படியாக இந்த வார்த்தையும் இந்த உலகமும் சேர்ந்து அவங்களுக்கு காரியங்களை செய்கிறது என்பதை. And we see this in the Bible, throughout the Bible, Old Testament, New Testament, people struggle with the worldliness. நாம் இந்த வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக மக்கள் அங்கே பார்க்கின்ற மக்கள் கூட இந்த விஷயத்தில் உலகபூர்வமான காரியங்களில் அவர்கள் அநேக காரியங்களை தடங்கல்களாக பிரச்சனைகளாக எதிர்நோக்குகிறதை பார்க்கின்றோம். And after COVID the world became more complex. ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறமாக இன்னும் அதிகமான இந்த பிரச்சனை, இந்த உலகத்திற்கு எதுவான பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. There is a lot of technology development, digitalization, there are a lot of things happening in the world. உலகத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றது. பல வகையான தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் காணப்படுகின்றது. The world becomes super fast now. இந்த உலகமானது மிக மிக விரைவாக அது போய்க்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. Okay, and people are want to have fast, want to have things fast in their life. உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே மிக மிக வேகமாக எல்லாமே நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முன்னோக்கமாக ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். And the people want to have want things be very easy for them. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு மிக சுலபமாக எளிதாக பண்ணி முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். And also it should be very convenient to them. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றது. Okay, but the world, the word teaches completely different. ஆனால் வேத வசனங்கள் தேவ வார்த்தையானது இதற்கு எதிர்மறையாக காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Okay, so even the apostles of Jesus Christ, they also struggled with this worldly thoughts. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான எண்ணங்கள்ல
தேவனுடைய இயேசுவனுடைய சீஷர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். And John is one among them. அதில் யோவான் அவர்ல இந்த 12 சீஷர்களை யோவானும் அதில் ஒருத்தராக இருந்தார். Okay, and if you really see, John and his brother are called as brothers of thunder. அது மாத்திரமல்ல யோவானும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவர் என்ன பேர் கொடுக்கப்பட்டது என்றால் அவர்கள் வந்து மின்னல், அதாவது வானத்தில் இருக்கின்ற இடியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. And one point in time they were asking Jesus, can we bring fire from heaven and destroy this particular city, because they are not ready to listen to you, or they don't put their faith on you, so let's destroy the city. ஒரு தருணத்தில் இவர்கள் வந்து இயேசுவிடத்தில் கேட்டார்கள், வானத்திலிருந்து ஒரு நெருப்பை வரவழைத்து இந்த பட்டணத்தை அழித்து போடலாம், இவர்களுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் இருந்தார்கள். And we also read from the Bible, John's mom come and talk to Jesus, and she is having a very special obligation for their children. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் இன்னொரு தருணத்தில் பார்க்கிற பொழுது யோவானுடைய தாய் இயேசுவிடத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இவர்களுக்காக ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கிறோம். When you come in glory, and my children should sit next to you, right and left. அது என்ன ஒரு கேள்வியாக இருந்தது என்றால், அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே நீங்கள் உலகத்தினுடைய முடிவு பரிமத்தில் மறுபடியும் நீ வருகிற பொழுது, மகிமையில் வருகிற பொழுது என்னுடைய பிள்ளைகள் வந்து வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். That was the condition of John, but what happened in John's life? அதுதான் யோவானுடைய அவனுக்கு இருக்கின்ற ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் யோவானுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? The word started going in, and the world started coming out of John. இப்படிப்பட்ட காரியங்களில் யோவானானவர் வேத வசனத்தை அவர் உட்கொள்ளுகிற பொழுது, எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, படிக்கிற பொழுது அவனுக்கு இருக்கின்ற உலகப்பூர்வமான காரியங்கள் எல்லாமே வெளிவர காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். And the book of John gospel is very unique compared to other gospels. இந்த யோவானுடைய சுவிசேஷமானது வித்தியாசமான மற்ற சுவிசேஷ புத்தகங்களை காட்டிலும் இது மிக மிக வித்தியாசமான ஒரு சுவிசேஷ புத்தகமாக இருக்கின்றது. He emphasized the power of the word. அவர் வேத வசனத்தினுடைய ஆழமான அழுத்தத்தை, முக்கியத்துவத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். And he never want to take the spotlight out of the word. அவருடைய கண்ணோட்டத்தை எப்பொழுதுமே தேவ வசனத்தை, வேத வசனத்தின் மேல அதிகமாக வைக்கக்கூடியவராக இருந்தார். And though other gospel writers were focusing on miracles, John only recorded 9 miracles in the entire book. மற்ற சுவிசேஷர்கள் வந்து அந்த இடத்துல அநேக அற்புதங்களை மற்ற சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் யோவானுடைய புத்தகத்தில் வெறும் 9 அற்புதங்களை தான் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தை ஆழமாக மையமாக கொடுத்து அவர் அதிகமாக காரியங்களை சொல்லியிருக்கிறார். And out of 9, 7 are unique only for the gospel of John. இந்த 9 அற்புதங்களிலும் 7 காரியங்கள், 7 அற்புதங்கள் என்பது அதில் மற்ற சுவிசேஷத்தில் வராத ஒரு காரியங்களாக நம்ம படிக்கிறோம். And also if you read book of John, and every chapter looks very lengthy, is it? இந்த யோவான் புத்தகத்தை நீங்கள் படிக்கிற பொழுது ஒவ்வொரு அதிகாரமும் அநேக வசனங்களால் கொண்டதாக இருக்கின்றது. 40, 50, 60 scriptures will be there in every chapter. ஒவ்வொரு அதிகாரத்திலுமே 40, 50, 60 என்று அநேக வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரங்களாய் நாம் பார்க்கின்றோம். And John was completely focusing on the different conversation what Jesus was having with people. அது மாத்திரமல்ல, யோவானானவர் இயேசுவானவரோடு அநேக நபர்கள் தொடர்பு கொண்டு உரையாடல்களை அவர் மையமாக அவர் வந்து அந்த அதிகாரங்களில் எழுதக்கூடியவராக இருந்தார். And he was internalizing the word. அது மாத்திரமாவல, அவர் வந்து மையமாக வைத்து அவர் எதை எழுதுகிறார், மையமாக எதை வைத்து எழுதுகிறார், அதை குறித்து அவர் அந்த வசனங்களை எழுதக்கூடியவராக இருந்தார். அதாவது வார்த்தையை அதிகமாக தியானித்து அவருடைய வாழ்க்கை மாறுது. அதை நம்மளால இங்க பார்க்க முடியுது, ரைட்? And then this selfish and fire-filled apostle became an apostle of love.
இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலராக இருந்தவர்கள் வசனங்கள் எடுத்துக்கொண்டதுனால, அவர் படித்தது மூலமாக, அந்த வசனத்தின் மையமாக வைத்ததுனால அவர்கள் எப்படியா மாறினார்கள் என்றால் அன்பின் ஒரு பிரகாரமான ஒரு அப்போஸ்தலர்களாக, வெளிப்பாட்டாக அவர் மாறக்கூடியவர்களாக இருந்தார்கள். And in the Last Supper, and John used to lay on Jesus. அது மாத்திரமல்ல, ஒன்றாக கூட இயேசுவானவர் கடைசியாக பந்தியாக இருந்தது கூட அந்த யோவானானவர் கூட அங்கே இருக்கக்கூடியவராக இருந்தார், அங்கே அவர் ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தார். Okay, so that is that's a relationship with John and the Word. And today when we listen and understand the Word, and it also will transform our lives. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் யோவான் புத்தகத்தில் இருக்கின்றது. நாமும் கூட இந்த வார்த்தைகளை உள்நோக்கி மையமாக வைத்து தியானிக்கிற பொழுது நாமும் கூட வேற ஒரு நபராக, தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு நபராக மாற முடியும். Are you ready? அதற்காக தயாராக இருக்கிறீர்களா? Okay, we'll go to the next slide. இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறோம். So today we are going to see all these things. Who is the Word? இந்த காரியங்களை குறித்து நான் பார்க்க போகின்றோம். இந்த வார்த்தை யாராக இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். And the ministry of the Word. அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் வார்த்தைகளை குறித்து பார்க்க போகின்றோம். And understanding one SOP. அது மாத்திரமல்ல, நிலையாக இயக்க முறை, அதை குறித்து நம்ம பார்க்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலையான இயக்க முறைகளை குறித்து பார்க்க போகின்றோம். And also we are going to see a formula for love. இன்னொரு பகுதியாக அன்பிற்கு அதிகமாக நாம் எதை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். And finally we will also talk about or meditate on how our life can become a living sacrifice. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ பலியாக கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறோம் அதை குறித்தும் பார்க்க போகின்றோம். Let's pray. நாம் அதற்காக ஜெபிக்கலாம். God, Heavenly Father, thank you so much, God, for this wonderful morning. Lord, you have blessed us. Thank you so much for bringing all of us together, my Father. Father, many times I used to astonish, Father. So we are born in different places and we were lost in the world. Lord, we were in sin and we were hurting us. We were hurting others. God, but you have chosen us. You have forgiven our sins. God, and you have given a new life. Lord, you Lord, blessed us with your Holy Spirit, and you have entrusted with your, Lord, amazing word, a living word. Father, our lives have transformed because of your word, my Father. So we want to thank you and praise you for your ministry of the word in our lives, Father. Father, I pray that, Lord, use us in others' life, Father. Father, I pray that, God, we want to take your word and take the world out of our lives and lead us and guide us. I commit this time into your feet. Just precious name I pray. Amen. We'll go to the next slide. Okay. So, who is the word? இங்க இந்த தேவ வசனம் என்பது யாராக இருக்கின்றார்? Okay, let's read John chapter 1, 1 to 4. நாம் யோவான் அதிகாரம் 1, 1 4 முடிய வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. ஆமென். Amen. So John clearly understood Jesus is that word. யோவானானவர் அவர் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார், வார்த்தை என்பது இயேசுதான் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை அவர் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். And without Jesus our life will be empty. இயேசுவானவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். And our life will become chaotic. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே குழப்பம் நிறைந்ததாக இருக்கும் இயேசுவானவர் இல்லாமல். Okay, and we know, right? And I mean, we have this experience in our lives. Before we came to the church, before we studied the Bible, and we were all empty, trying to fill ourselves with various things.
இது நன்றாக நம்மளுக்கு தெரிந்திருக்கும். நாம் இந்த சபைக்கு தேவனிடத்தில் வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. பல வகையான காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருந்து ஆண்டவர் நம்மை அழைத்து இந்த இடத்திற்கு நம்ம கொண்டு வந்து அற்புதமான காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். And out there in the world and people have this emptiness in their lives. அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அநேக மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான வெற்றிடமாய் இருக்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். And they don't find purpose and meaning of their lives. அவருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கமோ ஒரு லட்சியமோ எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are trying different things to make them happy. அவர்கள் அநேக காரியங்களை முயற்சி செய்திருக்கிறார்கள். அநேக காரியங்கள் தங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார்கள். And it become more and more chaotic. இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செல்வதனால அதிகமான குழப்பம் நிறைந்த மக்களாக மாறுகிறார்கள் உலகத்தில் இருக்கிறவங்க. And right now we know, right, the technology has so much developed, and now we call something like information pollution. ஸோ இன்றைக்கு கூட இந்த தொழில்நுட்பமானது அபார வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அதிகமாக அறிவு என்பது தேவையில்லாத ஒரு காரியமாக வெற்றிடமாக இருக்கின்றது. There are so many content in YouTube, WhatsApp, various social medias. அதிகமான தேவையில்லாத காரியங்கள், உள்நோக்கு காரியங்கள் யூடியூபிலும் சரி இந்த மற்றும் அநேக பகுதிகளிலும் தேவையற்றதாய் காணப்படுகிறது. And there are gender confusions among the people in the world. அது மாத்திரமல்ல, ஒரு எல்லாவற்றுக்குமே ஒரு சாதாரணமான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காரியமாக அது அமைகிறது. இல்லை, அதாவது என்னன்னா, மக்கள் இப்போ அவங்களுடைய பாலினத்து மேலேயே அவங்களுக்கு குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜெண்டரை நீங்கள் தீர்மானிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஆணா பெண்ணா பிறந்தா கூட, ஆனால் நீங்கள் முடிவு பண்ணலாம், நான் தொடர்ந்து ஆணாக இருக்க போகிறேன்னா, இல்லை தொடர்ந்து பெண்ணாக இருக்க போகிறேன்னா, இல்லை ரெண்டு வகையான மாறுபாடான வாழ்க்கையில் நான் வாழ போகிறேன்னா அப்படின்றதெல்லாம் people can decide. Okay, so where you see all those confusions. இப்படிப்பட்ட தன்னுடைய பாலினத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் ஒரு அதாவது எந்த ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு மக்களாக இருக்கிறார்கள். And Bible is very clear. God created man and women. That's all. That ends the story. ஆனால் வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது, தேவனானவர் ஆணாக படைத்திருக்கிறார், பெண்ணையும் படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட காரியத்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. Okay, so no word, definitely we will get confused and lost. இதற்கு தவிர வேற எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளும் நான் உள்நோக்குகிற பொழுது, எடுத்துக்கொள்ளுகிற பொழுது குழப்பங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில வர வைத்துக் கொள்ள முடியும். So here John is saying Jesus has a three elements. இங்க யோவானானவர் இயேசுவானவரை குறித்து 3 வகையான காரியங்களை குறித்து பகுதிகளாக மிக முக்கியமான காரியங்களை அவர் பார்க்கின்றார். So one is the word. முதலாவது தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது. And second is life, Jesus life. இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம் இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையாய் இருக்கிறார். And because we became a disciple and we accepted Jesus, and we are not going to die. ஏனென்றால் நாம் இயேசுவானவரிடத்தில் நாம் அவரே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், ஒரு சீஷராய் மாறி இருக்கிறோம். அவர் எப்போதுமே மரிக்கிறது கிடையாது, நாம் வாழ முடியும் என்பதை. And and John 10:10, and the script, Jesus says, a thief comes to steal, kill and destroy, but I have come to give life to the full. யோவான் 10வது அதிகாரம் 10 சொல்லுகிறது, ஒரு திருடுவதற்காக தான் வருவான், ஆனால் நான் வந்திருக்கிற முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நீங்கள் எல்லோருமே முழுமையான வாழ்க்கையை பெறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று. And we have this life, full life, not partial, not empty. We have this full life because Jesus given this full life to us. தேவன் உங்களுக்கும் எனக்கும் முழுமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். ஏதோ
பாதியான வாழ்க்கை கிடையாது, காலான வாழ்க்கை கிடையாது. முழுமையான வாழ்க்கையை இயேசுவானவர் உங்களுக்கு எல்லோருக்குமே அவர் கொடுத்திருக்கிறார். Our life is not going to end in this world. இந்த வாழ்க்கையானது இந்த உலகத்திலேயே முடிகிற ஒரு காரியம் கிடையாது. And we are not born to die. We are born to live. நாம் இறப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல, வாழ்வதற்காக நாம் எல்லோருமே பிறந்திருக்கிறோம். I mean, we are born again. ஏனென்றால் மறுபடியுமாக நாம் பிறந்திருக்கின்றோம். And one uncle used to tell me, okay, if I close my eye here and I will open my eye there. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொன்னார், நன்றாக தெரியும், நான் இங்கு நான் கண்ணை மூடி இறக்கும் பொழுது நான் விண்ணுலகத்தில் பரலோகத்தில் நான் என்னுடைய கண்களை திறப்பேன் என்று. And then John was telling Jesus is a light. அது மாத்திரமல்ல, மூன்றாவது விஷயம் யோவான் சொல்லுகிறார், இயேசுவானவர் ஒரு ஒளியாய் இருக்கிறார். And what is the darkness, by the way? இந்த அப்போது ஒளி என்றால் இருள் எதுவாய் இருக்கிறது? The absence of light is darkness, right? ஒளி எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் இருளாய் இருக்கின்றது. Okay, so when we are with Jesus, when Jesus are with us, and we are going to have these three things in our lives. நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுதும் இயேசுவானவர் நம்மளோடு இருக்கிற பொழுது இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்கும். Okay, we will have the word and the world will be out. முதலாவதாக வார்த்தை நம்மிடத்தில் வருகிறது, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறோம். அதன் மூலமாக உலக பிரகாரமான அந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போய்விடுகிறது. And we are having a life. அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். And we are not worried about or afraid of the death anymore. நாம் மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் அல்ல, அதன் பின்பாக நாம் வாழ்க்கையை குறித்து சந்தோஷமாய் வாழ்கிறோம். And we are the children of light. We know. நாம் வேதம் கூறுகிறது நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. Okay, so we will go to the next slide. இரண்டாவது பகுதிக்கு செல்லுகிறோம். And the ministry of the word. ஊழியத்தினுடைய வார்த்தைகள். So we'll pick up John 4 5 to 26 we will read. நாம் யோவான் 4வது அதிகாரம் 5 to 26 வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 5. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் களவாதவரானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் ஆகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு,
நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறியேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார். Amen. So we see that Jesus was tired and he wanted to have a water. இந்த வசனத்தில் நாம் படிக்கிற பொழுது இயேசுவானவர் மிக மிக அதிகமான காரியங்களை செய்து இளைப்பாறுதலுக்காக அங்கு வந்திருக்கிறவராக இருந்தார். And we see that this woman is coming and trying, to take water. அந்த இடத்துல இந்த ஸ்திரீயானவள் வந்து தண்ணீரை மொள்ளுவதற்காக அங்கு வருகிறார். And Jesus is having this conversation with her. அந்த இடத்துல ஒரு இயேசுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு உரையாடல் ஏற்படுகிறது. And it's like a Bible talk. அது வந்து ஒரு வேதாகமத்தில் நடக்கின்ற உரையாடலை போல இருக்கிறது. And Jesus is asking her, do you know whom you are talking to? And the gift of God, are you aware? அவர் இயேசுவானவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார், நீ யாரிடத்துல பேசுகிறார் என்று உனக்கு தெரியுமா? தேவனுடைய ஈவையும் கிருபையும் கொடுத்திருக்கிறது, அதை குறித்து நீ புரிகிறதா என்று கேட்கிறார். And Jesus is trying to communicate, Holy Spirit is the living water which can quench our thirst. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவனானவர் தண்ணீரை ஒரு பரிசுத்த ஆவியானவர், அதற்கு அவர் வந்து ஒப்பிடுகிறார். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அணையாத அந்த தண்ணீரை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And this woman is having this broken cistern which cannot hold water because she is following this religious life. அவளுக்கு இருந்த அந்த அந்த ஒரு குடமானது உடைந்த ஒரு குடமாக தான் இருந்தது. அவர் ஒரு அதாவது அவங்களுக்கு இருந்த ஒரு ரீதியாக அவள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். And though she knew the scriptures and she also knew Messiah is going to come and explain all these things to her, but our life doesn't reflect all these values. இந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, மேசியா என்பவர் வரப்போகின்றார், மேசியா என்பவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகின்றார். தெரிந்திருந்தும் கூட அந்த வாழ்க்கை, அவள் வாழ்கின்ற வாழ்க்கையானது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பான ஒரு வாழ்க்கையை அவர் வாழாமல் இருந்தார். And she is perceiving after relationship but 5 times she failed to find the true person in our life. அந்த பெண்ணு கூட ஒரு நல்ல உறவுக்காக எதிர்பார்த்தால், ஒரு உறவுக்கு மறு உறவு என்று அநேக திருமணங்களை முடித்தால், ஆனாலும் கூட அவளுடைய வாழ்க்கையானது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் மோசமான ஒரு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. And and then we know in this conversation she understood Jesus Christ. ஆனால் இந்த உரையாடலில் கடைசி நிமித்தமாக அவர் நன்றாக புரிந்து கொண்டார், பேசுகிறவர் வந்து கிறிஸ்து தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். So brothers and sisters, we can relate to this woman. I'm able to relate to this woman. சகோதரிகளே, இந்த பெண்மணியை போல நாமும் இருக்கலாம், இந்த பெண்மணியை போல நானும் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். And we all come from the religious backgrounds, different belief systems in this country. நாம் கூட மத ரீதியான அநேக காரியங்களிலிருந்து கலாச்சாரங்களிலிருந்து வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வந்திருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் புரியாமல் இருக்கலாம். Okay, so I remember, in the year 2002, and I was standing in the bus stop, Alvarpet signal, and trying to take a lift from somebody. நான் 2022 நான் ஆழ்வார்பேட் சிக்னலில் நின்று கொண்டு இருக்கின்றேன். யாருக்காவது எனக்கு போகின்ற வாகனத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பார்களா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். And I was so much of guilt, and I was having a lot of shame in my life and never know what's going to happen in the future.
என்னுடைய வாழ்க்கையில் அநேக குற்ற உணர்வுகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, அநேக பலவீனமான காரியங்கள் இருந்தது. இது என்ன நடக்குமோ என்று அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். And though I came from a traditional Christian family, but nobody knew what's going on in my life. இருந்தும் கூட நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து வந்திருந்தேன். இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அநேக மக்களுக்கு என்ன தெரியாமல் இருந்தது. And brother called Bhaskar Tangaraj invited me to the church. ஆனால் பாஸ்கர் தங்கராஜ் என்ற ஒரு சகோதரர் என்னை அந்த இடத்துல அழைத்தார், சபைக்கு அழைத்தார். And I was just wondering, what is the priority? He has that priority right. நான் எனக்குள்ளாய் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன், எதற்காக என்னை அழைத்தார், என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அழைப்பு இருக்கின்றது என்பதை நான் புரிந்திருந்தேன். If he didn't prioritize sharing the gospel with somebody on that particular day, I don't know what would have happened to my life. அந்த நாளில் அந்த சகோதரர் அழைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்து அதற்காக நேரங்களை ஒதுக்கி அவர் அழைத்தராமல் போனான் என்றால், அந்த இடத்துல அந்த அழைப்புக்கு நான் பார்த்தனா இல்லாமல் எந்த இடத்துல இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். Maybe if Holy Spirit did not work in his heart that you have to reach out to this guy and he is seeking God and you have to help him. If he didn't listen to the voice of Holy Spirit, and I'm sure I would have been lost. அந்த சகோதரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு சொல்லியிருக்கலாம், இந்த சகோதரர் சாலையில் நின்று கொண்டு இருக்கிறார், இவரை நீர் அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரருக்கு சொல்லுகிற சத்தத்தை அவர் கேட்காமல் போயிருந்தால், ஒருவேளை நான் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்க மாட்டேன், என்ன நடக்கும் என்று எனக்கு தெரிந்திருக்காது. And the priority, God and the kingdom always takes first priority in our lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனும் அதற்கான அழைக்கிறத, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறத முக்கியத்துவத்தை நாம் முதன்மையாக வைத்திருக்க வேண்டும். And Jesus had a physical need, when he was striking a conversation with this woman. இங்கே இயேசுவானவர் அந்த பெண்ணிடத்தில் ஒரு உரையாடலை அவர் ஏற்படுத்துகிற பொழுது, இயேசுவானவருக்கு ஒரு சரீரபூர்வமான ஒரு தேவை இருந்தது. But he saw this woman and her life is so important. ஆனால் அந்த தேவையை காட்டிலும், அவருக்கு தண்ணீர் கொடுக்கிற தேவையை காட்டிலும் இந்த பெண்மணிக்கு ஒரு தேவை இருந்தது, அவர் நன்கு அறிந்திருந்தார். And the will of God is to seek and save the lost. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் மற்றவர்களை ரட்சிப்பதற்காக தான், அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. And later the apostles come and see Jesus was interacting with this women, and they were assuming that he already got something to eat and he already drank water and he's fine. அந்த உரையாடலுக்கு பிறகாக சீஷர்கள் வேற இடத்துலேருந்து வருகிற பொழுது எதற்காக இயேசுவானவர் இந்த பெண்மணிடத்தில் உரையாடுகிறார் என்பதை அவர் கவனிக்கிறார்கள். ஒருவேளை இந்த பெண்மணி ஏதாவது இவருக்கு இயேசுவானவருக்கு ஒரு உணவை கொடுத்திருப்பார்களோ, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். And generally Jews will not associate with Samaritan. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் சமாரியாவில் இருக்கின்ற மக்களிடத்தில் ஒன்றாக அவர்கள் பயணம் செய்ய மாட்டார்கள், ஒன்றாக பழக மாட்டார்கள். Okay, but Jesus was so patient with this woman. ஆனால் அந்த இடத்துல இயேசுவானவர் யூதனா இருந்தும் கூட அவர் மிக மிக ஒரு பொறுமையாக அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். And brothers and sisters, the third point is very important. We should not have a judgmental approach when we reach out to people. நாம் இந்த ஒரு காரியத்தை நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் மற்றவரிடத்தில் பேசுகிற பொழுது, அதாவது நீதியற்ற பேச்சுக்களை எப்பொழுதுமே பேசக்கூடாது, தேவையில்லாத பேசுகளை பேசக்கூடாது. நீதியற்றது இல்லை, நம்ம மற்றவங்களை நீதி தீர்க்க கூடாது. Okay, there is a place to assume, what is that, make some our own judgments. அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. நம்ம கொஞ்சம் அசியூம் பண்ணோம், அதுக்கப்புறம் சில விஷயங்களை முடிவு எடுக்கணும், அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஆனால் யூ ஷுட் நாட் get carried away with your own assumption and judgmental attitude, which can put a very big block before a people who are seeking God.
நாம் இப்படிப்பட்ட யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்முடைய சொந்த எண்ணத்திலேயே சொந்த காரியங்களை இதுதான் அப்படின்னு என்று நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட பகுதிகளில் நாம் நம்மளே ஒரு காரியங்களை முடிவெடுக்கக்கூடாது. ஏனென்றால் இது உங்களை கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து வருவதற்கு தடுத்து விடுகிறது. And we need to be always, should not be the unmerciful servant. நாம் எப்பொழுதுமே ஒரு கிருபை தராத ஒரு ஊழியக்காரனை எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. And we always, when we go confess our sins or talk about our lives, and we want people to be merciful to us. நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய மற்றவரிடத்தில் அறிக்கை எடுக்கிற பொழுது, நாம் பாவங்களை நாம் சொல்லி அதிலிருந்து மனம் திரும்புகிற பொழுது நாம் எதிர்பார்க்குற ஒரு காரியம், மற்றவர்கள் என்னிடத்துல கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நோக்குகிறோம், ஏங்குகிறோம். But are we giving that grace? Are we giving that mercy to others? ஆனால் நாம் பெறுகிற அந்த கிருபையை, அதே கிருபையை நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா, கிருபையை கொடுக்கிறோமா என்பதை நாம் கேட்டுக்கொண்டு பார்க்க வேண்டும். And if you are not going to be not really stop this judgmental attitude, and definitely God cannot use us. நீங்கள் எப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கின்ற ஒரு மனப்பான்மையை நீங்கள் விடவில்லை என்றால் கண்டிப்பாக தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டார், வளரவும் முடியாது. That's the biggest challenge for Pharisees. இது இந்த பரிசேயர்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில். And God have to tell them, I mean, go and learn the scripture. I desire for mercy rather than sacrifice. இயேசுவானவர் பரிசேயரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் போய் அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு வாருங்கள். நான் கிருபையை தான் விரும்புகிறேன், நான் கிருபையை தவிர மற எதையும் விரும்புகிறதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். Okay, so brothers and sisters, we need to be merciful. We need to be empathetic with people whom God is leading us to work. சகோதரராக இருக்கிற நாம் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர், நாம் எப்பொழுதுமே கிருபை உள்ளவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக, நாம் மற்றவர்களை பாவமாக பார்த்து அவர்களை மன்னித்து கிருபை நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இருக்க வேண்டும். And we need to be driven by faith. நம்முடைய வாழ்க்கையானது நாம் விசுவாசத்தினால் அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். Knowing that harvest is plentiful, workers are few, God can use anybody. விசுவாசம் தான் உங்களை வழிநடத்த வேண்டும். அது எதை உங்களை உணர்த்துகிறது என்றால், அறுவடையும் மிகுதியாக இருக்கின்றது. அதாவது தேவனுடைய அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கம்மி. அந்த விசுவாசத்தோட தான் நம்ம மற்றவங்களை போய் அப்ரோச் பண்ணோம். நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்றாங்க ப்ரோ, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டுறாங்க, நான் ஃப்ரூட்ஃபுல்லாகவே இல்லை, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, கார்டு கொடுத்தா வந்துருவாங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ எல்லாம் நிறைய ரீசன் இருக்குல்ல, ஃபோனில் இருக்காங்க, பீப்புளெலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு we are not having that faith that God can use us. நிறைய நேரத்தில் அறுவடை மிகுதியாக இருக்கின்றது, ஆனால் வேலையாட்களுமே குறைவாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையானது விசுவாசத்தின் மூலமாக நாம் நடத்தப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் அநேக சாக்கு போக்குகளை சொல்ல முடியும், ஆனால் இதெல்லாம் விட்டு விசுவாசம் நம்மளை வழிநடத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். And whatever we do, right, anything that we do, right, so it should be motivated by love. நீங்கள் எதை செய்தாலும், சபைக்கோ ஆண்டவருக்கோ எங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் செய்தாலும், அன்புதான் மிக மிக அடிப்படையான ஒரு காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். And without don't do things by compulsion. Don't do things because others are saying. Don't do things which I have to do. Okay, so do things because you love to do, because Jesus loved me and I am loving you and I wanted to help you. So that should be the attitude. எதை நீங்கள் செய்தாலும் அன்பின் நிமித்தமாக தான் நீங்கள் செய்ய வேண்டும். யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார்களே அதனால செய்யக்கூடாது, இல்லை யாரோ வற்புறுத்தலினாக நீங்கள் வற்புறுத்தலின் கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டுமோ என்று செய்யக்கூடாது. அன்பு தான், கடவுள் என்னை அன்பு செய்கிறார், தேவன் என்னை அன்பு செய்கிறார், நான் அன்பாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அன்பின் நிமித்தமாக, அன்பின் அடிப்படையான ஒரே காரிய நிமித்தமாக நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். Okay, we'll go to the next slide. இரண்டாவது காரியங்களுக்கு செல்வோம். This SOP, I recently learned a set of operation procedures. இரண்டாவது காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம். நிலையற்ற நாம் இயக்க முறையை பார்க்கக்கூடியது, நிலையான இயக்க முறையை குறித்து பார்க்க போகின்றோம். Okay, so in my company we have this IT service. என்னுடைய
என்னுடைய கம்பெனியில் பார்க்கிற பொழுது இந்த நான் வந்து கம்ப்யூட்டரில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். Okay, so we hire people and then we put them in the project, and then once the project completes and we have to release those resources to other projects. இந்த கணினியில் வந்து அநேக மக்களை நாங்கள் வேலைக்காக ஆள் எடுக்கின்றோம். அவர்களை எடுத்து மிகப்பெரிய இந்த காரியங்களுக்காக வேலைகளை எடுத்து அவர்களை தயார் செய்து அவர்கள் அந்த இடத்துல நாங்கள் நிறுவுவோம். So there is a one team, called HR. அதில் ஒரே ஒரு குழுவாக இருக்கின்றது. அந்த குழு பார்த்தீங்கன்னா HR என்று கூப்பிடுவார். There is finance team. இன்னொரு குழு இருக்கின்றது. அதாவது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான ஒரு குழுவாக இருக்கின்றது. We have sales and marketing. இன்னொரு குழு இருக்கின்றது. அவர்கள் வந்து வியாபாரம் ரீதியான காரியங்களை அவர்கள் அது பார்த்துக் கொள்வார்கள். There is a delivery team. இன்னொரு குழு இருக்கின்றது. அந்த எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே போய் சென்று மக்களிடத்தில் சேரும்படியான டெலிவரி அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய. There is one team called practices team. They are generally takes very complicated things or R&D kind of work and they do. இன்னொரு குழுவும் இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்களை அவர்கள் எடுத்து செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. So we have a clear set of procedures, what who have to do, what time you have to do, all these things. என்னுடைய என்னுடைய காரியங்களை அலுவலகத்தில் பார்க்கிற பொழுது யார் என்ன வேலை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு திட்டம் அங்கே இருக்கின்றதை பார்க்கின்றேன். But when we come to the kingdom of God, and we also have this SOP. ஆனால் இந்த திட்டத்துக்கு தான் SOP என்று பேர், நிலையான நாம் செய்கின்ற திட்டமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திட்டம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திலும் இருக்க வேண்டும். Standard operation procedure. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலையான திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. And you and me are dealing with souls. ஏனென்றால் நீங்களும் நாம் வந்து ஆத்துமாக்களோடு நாம் அநேக காரியங்களை நாம் வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். And we are working for God's kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். And there are certain things that you need to do, there are certain things other brothers have to do, there are certain things Holy Spirit have to do, there are certain things the word of God have to do. ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கின்ற அநேக காரியங்கள் வேலைகள் என்பது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. மற்ற சகோதரிகளும் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்கின்ற காரியங்களும் இருக்கின்றது. வேத வசனம் தேவ வசனமானது அந்த வசனம் கூட அநேக காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கின்றது. அதில் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. The problem is we all become so expert and we want to do everything. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நாம் வந்து ரொம்ப அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றையுமே நானே பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றோம். Okay, so we try to clean the fish before we catch. நிறைய நேரத்தில் எப்படி இருக்கிறோம் என்றால் நாம் அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு முன்பதாகவே அதை தட்டை அழகாக சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். And we look into the people's eye, is he really confessing his sin? நிறைய நேரத்தில் அநேக நாம் வேதாங்கமத்தை படிக்கிறவர்களை பார்க்கிறோம், சகோதரிகளை பார்க்கிறோம். நிஜமாகவே அவர் வந்து பாவங்களை அறிக்கையிடுகிறாரா? Is he really repenting? அவர் நிஜமாகவே மனம் திரும்புகிறாரா? Okay, so we have lot of things running in our mind. அப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதை பார்க்கின்றோம். And because of that, and we are blocking or discouraging other people so badly. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால அநேக மக்களையும் அநேக சகோதரிகளையும் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். So you and me are not CBI officers or police. நீங்களும் நானும் ஏதோ ஒரு மிகப்பெரிய CBI என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறையில் இருக்கிறவர்கள் கிடையாது. You don't need to investigate anybody's private life or different things. அந்த மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக ஆலோசிக்கிறதும் நம்முடைய பொறுப்புகள் அல்ல. You please wait, pray for that brother, that sister. Even if you think the brother and sister is having some struggles and sin in their life, you patiently pray for that.
ஒருவேளை நீங்கள் பார்க்கிற சகோதர சகோதரிகள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் வந்து தெரிந்திருந்தாலும் கூட அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் மூலமாக உடனே நீங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. And you allow God to work in his life. ஏனென்றால் நீங்கள் தேவனை அனுமதிக்க வேண்டும். அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக காரியங்களை செய்ய நீங்கள் தான் அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். You wait for God given opportunity to show your love to him. அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த தருணத்தில் கூட நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை நாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். As a young Christian, what really helped me was whenever I confess my sin to Reuben or Madan or anybody, they always say, hey, this I went through here. நான் எல்லா கிறிஸ்தவர்களாக இருக்கிற பொழுது என்னுடைய பாவங்களை எல்லாம் நிறைய நேரத்தில் நான் வந்து ரூபன் சகோதரர் இல்லை மதன் சகோதரர் சொல்லுகிற பொழுது இந்த பாவத்தை நானும் செய்திருக்கிறேன் சகோதரர் அப்படின்னு சொல்லி, don't worry, you will be fine. நீ கவலைப்படாதே, நீ மாற முடியும், நீ கண்டிப்பாக மாறுவ. God will help you. தேவன் உனக்கு உதவி செய்வார். Trust God. நீ தேவனை நம்பு. And God can bring great things out of you. இதன் மூலமாக தேவன் நீ மனம் திரும்புகிறது மூலமாக பெரிய பெரிய காரியம் உன் மூலமாக அவர் செய்வார். They used to offer so much of hope and faith in my life. அவர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நம்பிக்கையும் சமாதானத்தையும் நல்ல காரியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். That is what really helps people. அதுதான் உண்மையான இருக்கின்ற மக்களை அவர்கள் மாறுவதற்கு உதவி செய்யும். So brothers and sisters, do you want to have a formula for love? உங்களுக்கு அன்பிற்கு ஒரு இல்ல அன்புக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஏன்னா this Christian life, love is everything, right? We need to love God and we need to love people. So we need to have enough love to give. So we need to have a formula. So we know, right, for money we have a formula, right? Career, studies, and there are a lot of formulas we have. But do you know the formula of love? அதாவது அந்த ஃபார்முலா என்றால் விதிமுறை. எல்லாத்திற்குமே ஒரு விதிமுறை இருக்கின்றது. பணத்திற்கு பணம் எப்படி சம்பாதிக்க வேணும் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய மற்ற எல்லா காரியங்களும் விதிமுறை இருக்கின்றது. அன்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு விதிமுறையும் இருக்கின்றது. Okay, so we'll go to the next slide quickly. இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். And we read the scripture. This is a formula for love. இதுதான் அந்த விதிமுறையாக இருக்கின்றது. வேதாகமத்தில் நாம் பார்க்க போகின்றோம். நாம் வந்து 1 திமோத்தி 1வது அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். 1 திமோத்தி 1வது அதிகாரம் வசனம் 5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. Amen. Okay, so there's 3 things bring love in your life. இந்த 3 விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது கண்டிப்பாக நம்ம இடத்துல அன்பு வெளிப்படும். First thing is we need to have a pure heart. முதலாவது காரியம் என்னவென்றால், சுத்தமான இருதயம் நம்ம இடத்துல நமக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் வைத்திருக்க வேண்டும். Okay, so and then you should have this good conscience. அது மாத்திரமல்ல, நல் மனசாட்சி நம்மளுக்கு தேவைப்படுகிறது. And sincere faith. அது மாத்திரமல்ல, அதாவது எந்த ஒரு உண்மையான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. And this should be our prayer, every day in our quiet time. God, give me a pure heart. இதுதான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு நல்ல சுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். And we know the cleanliness, purity will not come automatically. கண்டிப்பாக நம்மளுக்கு நன்றாக தெரியும், இந்த சுத்தமான இருதயம் என்பது, சுத்தப்படுத்துகிற காரியம் என்பது சாதாரணமாக தானாக வருகிறது கிடையாது. And we have to keep cleaning it. அதை மறுபடியுமாக எப்பொழுதுமே நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். And keep confessing our sins to God and sins to one another. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும், மற்றவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அப்படிதான் நம்ம சுத்தம் செய்ய முடியும். Even Psalms 19, if you go read the last 3 scriptures, and David was specifically asking God forgive my hidden sins. இங்கே சங்கீதம் 19 கடைசியாக 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது, தாவீதானவர் அவர் கேட்கிறார், ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த பாவங்களை எல்லாம் நீர் மன்னியும் அப்படின்னு சொல்லுகிறார். And also keep away from me the willful sins.
அது மாத்திரமல்ல, எனக்கு தைரியமாக நான் செய்யக்கூடிய பாவங்கள் வெளியரங்கமாக பாவங்களையும் எனக்கு அதிலிருந்து நீங்கள் வந்து ஆண்டவரை விலக்கி வைக்க வேண்டும். And words of my mouth, meditation of my heart should please you, God. என்னுடைய தியானமும் என்னுடைய எல்லா வகையான பேச்சும் என்னுடைய தியானம் எல்லாமே உங்களை அது சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். And this is very important. And then மாயமற்ற விசுவாசம், sincere faith. மாயமற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. Should not like others are selling carnival ticket, if I don't sell, what will happen? Okay, others are inviting people, if I don't do, what will happen? Okay, so many things we try to compare with others. Faith, nothing, I mean, it will not work like that. நாம் வந்து சில பேர் வந்து கார்னிவல் டிக்கெட்டெல்லாம் விற்கிறாங்க, என்னால் விற்க முடியலையே. சில பேர் வந்து அதிக மக்களை அழைக்கிறார்கள், என்னால் அழைக்க முடியலையே. நிறைய நேரத்தில் மற்றவர்களிடத்தில் நம்மை வாழ்க்கையை குறித்து ஒப்பிடுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுகிற பொழுது விசுவாசம் அதில் இல்லாமல் போய்விடுகிறது. விசுவாசத்துக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. And I'm more and more convinced these three things God have to give. நான் கண்டிப்பாக உணர்ந்தேன் என்றால் இந்த 3 விஷயங்களும் என்பவர் என்பது தேவன் தான் நம்மளுக்கு இதை கொடுக்க வேண்டும். And I should ask him consistently. விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று அவரிடத்தில் நான் கேட்க வேண்டும். Persistently I should ask this from God. விடாமுயற்சியுடனும் இதை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். And when God gives this, and definitely I'll be a loving person. இப்படிப்பட்ட காரியங்களை விடாமல் நாம் கேட்கிற பொழுது, தேவன் இதை கொடுக்கிற பொழுது நாம் வித்தியாசமான ஒரு நபராய் இருக்க முடியும். And God wants all of us to be very very loving community. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அன்பு நிறைந்த ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று, அன்பு கொடுக்கிற ஒரு சபையாக, சீசர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Okay, lastly we will கடைசியாக go through this scripture and we'll conclude. Romans 12:1-2. நாம் கடைசியாக நாம் ஒரு ஜீவ பலியாக எப்படி வாழ்கிறது என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாகுங்கள். ஆமென். Okay, in the scripture Paul is saying that there are 3 will of God. இங்கே பவுலானவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் 3 காரியங்கள், 3 விஷயங்கள், தேவனுக்கு பிடித்த காரியங்கள், தேவனுக்கு செய்கின்ற ஒரு காரியம் சுத்தமாக இருக்கின்றது. 3 சுத்தமான காரியங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். One is good, நன்மையான சித்தம். ஒன்று என்னவென்றால் நன்மையான சித்தமாக இருக்கின்றது. And second is pleasing will of God. இரண்டாவது சித்தம் என்னவென்றால் தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அது இரண்டாவது சித்தமாக இருக்கிறது. Third is a perfect will of God. மூன்றாவது சித்தம் என்னவென்றால் பரிபூர்ணமாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. So you guys would have seen this what is that target board, right? 3 circle, inner circle, outer circle, and then the bigger outer circle. நீங்கள் ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சார்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு வளையம் இருக்கும், 1, 2, 3 என்று. அதில் வெளிப்புற ஒரு வளையமாக இருக்கும், உள்ளே இருக்கின்ற வளையத்தில் இருக்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். outer most the circle is called good will. இந்த வளையத்தில் வெளிப்புற இருக்கின்ற காரியங்களை அந்த வளையத்தை பார்க்கிற பொழுது அது வந்து நன்மையான, தேவனுக்கு ஏற்ற நன்மையான ஒரு திட்டமாக சித்தமாக இருக்கிறது. God is good. Anything that you do, you are acting according to the good will of God. எது நன்மையாக இருந்தாலும், நன்மையான காரியங்களை எப்பொழுதுமே தேவன் நன்மையாக இருக்கின்றார். எது நடந்தாலும் தேவன் வந்து நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆதலால் நீங்கள் வந்து நன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆதலால் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. And then next circle is pleasing will of God. இன்னொரு ஒரு வரைபடம், ஒரு வரைவு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருக்கின்றது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை நாம் மகிழ்ச்சியுடனும் அவருடைய காரியங்களுக்கு சத்தியத்தின்படி வாழ்வது. When you share the word of God, when you forgive, love people, and when you are
being an instrument in God's hand, then it really pleases God. That will fall into the second circle. இரண்டாவது வரைவு என்னவா இருக்கிறது என்றால், தேவனுக்கேற்ற பிடித்த சித்தமாக இருக்கின்றது. அது எந்த சித்தம் என்றால், நீங்கள் தேவனுடைய செய்தியை, அதாவது தேவ ஊழியத்தை செய்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது, மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது, மன்னிக்கிற பொழுது, அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. And the last is perfect will of God that we need to pursue in our lives. It will not be revealed to you, so easily. You have to pursue God to find out what is the perfect will of God for your life. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், பரிபூர்வமான தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கின்றது. அந்த சித்தத்தை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கின்ற அந்த பரிபூர்வமான சித்தம் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். And brothers and sisters, believe God has a perfect will of God for each and every one of you. It can be different. சகோதர சகோதரிகளே, தேவன் இங்கே இருக்கின்ற எல்லாருக்குமே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஒன்று இருக்கின்றது. நம்புங்கள் அதை. ஆதலால் நீங்கள் தான் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். John found that. John found it in his அங்கே life. நம்ம வேதாகமத்தில் படிக்கிற பொழுது யோவானானவர் அந்த பரிபூர்ண சித்தத்தை யோவானானவர் அவர் கண்டுபிடித்தார். Okay, and the Samaritan woman found the perfect will of God for her life. இந்த சமாரியா பெண்மணி கூட தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அந்த பெண்ணானவள் கண்டுபிடித்தாள். After all the mess, she understood, one day I have to meet Jesus. One day I need to introduce Jesus to everyone in my village. That's the will that God had for her. அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை வேதாகமத்தில் படிக்கிற பொழுது அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இருந்தாலும் கூட அந்த பெண்மணி கண்டுபிடித்தால் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. அந்த இயேசுவானவரை அவர் பார்த்த பொழுது அவள் சென்று அவள் வாழ்ந்திருந்த முழுமையான எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு தேவனை இயேசுவானவரை அவர் பார்க்க செய்யக்கூடியவராக இருந்தார். And brothers and sisters, you guys would have in the church for many years, and some of you would have found the perfect will of God by this time. சகோதர சகோதரிகள், நீங்கள் கூட இந்த சபையில் அநேக வருடங்களாக இருக்கிறீர்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய முழுமையான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்திருக்க வேண்டும். And please share that with the younger generation. They want to know. தேவன் கொடுத்த அந்த பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் அறிந்தது மாத்திரம் அல்லாமல் வந்திருக்கின்ற அநேக இளைய தலைமுறைகளை உங்களுடைய அந்த சித்தத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் உற்சாகப்படுவார்கள். Okay, and as a church, and we will pursue after God's will all the time in our lives. இந்த சபையில் இருக்கின்ற எல்லாருமே ஒரே நோக்கமாக இருக்கின்றது, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிற வாழ்க்கை செய்கிற காரியம் தான் மிக முதன்மையான காரியமாக இருக்கின்றது. அதை தான் நம்ம எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். Okay, as a conclusion, முடிவுரை. Okay, so we need to feed on God's word daily. முடிவுரை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். And we also need to teach others. நாம் மாத்திரம் உணவை எடுத்துக்கொண்டால் போதாது, தேவனுடைய உணவை மற்றவர்களிடத்திலும் அந்த உணவை நாம் பகிர வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். Share the word of God with your family. Share the word of God with your neighbors. Share the word of God with your colleagues. Strangers. You don't know how God can work. நீங்கள் உட்கொண்ட அந்த வசனத்தை, தேவனுடைய வசனத்தை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்றவர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அநேக மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். தேவன் அப்படி நீங்கள் செய்கிற பொழுது தேவன் உங்களை எப்படியாவது வல்லமையாக பயன்படுத்தி அவர் எப்படி செய்வார் என்று உங்களுக்கே தெரியாது, அநேக காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். God bless you. Thank you for listening. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. ஆமென்.